ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்மேட் பெயிண்டர், அதாவது எம்எஸ் வேர்டில் ஃபார்மேட் பெயிண்டர் பார்க்க போகிறோம். அது என்ன ஃபார்மேட் பெயிண்டர் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பேராகிராஃப் இதில் டைப் பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல்லும். இப்போ என்னன்னா, இப்போ இந்த ஃபார்மேட் பெயிண்டரை பற்றி நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஹோம் ஆப்ஷனில் இருக்குல்ல இந்த ஃபார்மேட்டிங் பார், இந்த எல்லாமே பேர் வந்து ஃபார்மேட்டிங் டூல் பார்ஸ்ன்னு பேர். இதில் நான் என்னென்னலாம் இதில் சேஞ்சஸ் பண்ணி வச்சுருக்கிறேனோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேராகிராஃப், இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபை நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணி இதில் என்னென்ன எனக்கு ஃபாண்ட் மாடல் வேணுமோ அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் மாடல் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அப்புறம் ஃபாண்ட்டோட சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஏதோ டைப் பண்ணி வச்சுருக்கீங்க, அப்போ அதுக்கு தகுந்த சைஸு, ஃபாண்ட் மாடல், இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறீங்க, சேஞ்ச் பண்ணிப்பீங்க இல்லையா. சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் காலம் வந்து ஒரு டேபை ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் போல்டு வேணுன்னா என்ன பண்ணுவீங்க, போல்டு கொடுத்துப்பீங்க. செலக்ட் பண்ணி லெட்டர்ஸ் போல்டாக வேணுன்னா போல்டு கொடுத்துப்பீங்க. அப்புறம் இல்லை லெட்டர்ஸ் இட்டாலிக்கில் வேணுன்னா இட்டாலிக்கு கொடுத்துட்டு, இப்போ எனக்கு ஃபாண்ட் கலர் எதுவும் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணி வேணும் அப்படின்னா ஃபாண்ட் கலர் எதுவும் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதே மாதிரி வரிசையாக இப்போ நான் டைப் பண்ணிகிட்டே வரேன். நெக்ஸ்ட் பேஜ் டைப் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு டைப் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப எனக்கு இந்த பேராகிராஃபுக்கு இதே மாதிரியான ஃபார்மேட்டிங் டிசைன், இதுக்கு பேர் வந்து நான் ஃபார்மேட்டிங் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரியான ஃபார்மேட்டிங் டிசைன் வந்து எனக்கு அப்படியே எனக்கு இந்த பேராகிராஃபுக்கும் எனக்கு வேணும் அப்படிங்கிறப்ப, எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொன்னா, இந்த ஃபார்மேட்டிங் மாடல் மாதிரியே எனக்கு இந்த இடத்துல வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஃபார்மேட் பெயிண்டர் யூஸ் பண்ண போறோம். அது எங்க இருக்கும் அப்படின்னா, ஹோம் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இருக்கு இல்லையா ஹோம்னு ஆப்ஷன், அதுல பாத்தீங்கன்னா இந்த கிளிப்போர்டுக்கு மேல இந்த இருக்கு பாத்தீங்களா ஃபார்மேட் பெயிண்டர் அப்படிங்கறத இப்ப நம்ம யூஸ் பண்ண போறோம். இதை இப்ப எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். அது இந்த மாதிரியான சிம்பிள்ல இருக்கும், இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான சிம்பிள்ல இருக்கும். இப்போ நான் எப்படி யூஸ் பண்ண போறேன்னா, ஆல்ரெடி நான் இங்கே ஒரு ஃபார்மேட்டிங் டிசைன் பண்ணி வச்சுட்டேன். என்னென்ன மாடல்லாம் சேஞ்ச் பண்ணுமோ எல்லாமே சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்றேன், இதை இப்போ செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஃபார்மேட்டிங் பெயிண்டர்ல போய் டபுள் கிளிக் பண்றேன். ஃபார்மேட்டிங் பெயிண்டர்ல போய் என்ன பண்றேன், டபுள் கிளிக். இதை நீங்க சாதாரணமா செலக்ட் பண்ணிட்டு போக கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெனு வந்து ரிவ்யூல இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்மேட் பெயிண்டருங்கிறது இங்கே எங்கேயுமே வராது. நம்ம செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, நேரா ஹோம் ஆப்ஷன் போயிடணும். ஹோம் ஆப்ஷன் போய் அதுல ஃபார்மேட் பெயிண்டர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை போய் நான் என்ன பண்றேன், இப்ப டபுள் கிளிக் பண்றேன். டபுள் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த ஃபார்மேட் டிசைன் வந்து அப்படியே என்ன ஆயிடும்னா காப்பி ஆயிடும். இப்ப சாதாரணமா நம்ம காப்பி பண்ணி ஒரு லெட்டரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரிதான் என்ன பண்ண போறோம்னா அந்த ஃபார்மேட்டிங் டிசைனை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறோம். இப்ப நான் டபுள் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டேன். இந்த இடத்துல எனக்கு இந்த மாடல் எங்க வேணும்னு சொல்றேன் அப்படின்னா, அந்த பெயிண்ட் பிரஷ் மாதிரி வந்துட்டு இருக்கு இல்லையா, வந்துட்டு இருக்கு பாருங்க பிரஷ் மாதிரி. இப்ப இது காப்பி ஆகி வந்துட்டு இருக்கு. இப்ப எனக்கு இந்த இடத்துல வேணும்னு சொல்லி அப்படியே இதை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்த பாருங்க, நான் இந்த இங்க என்ன டிசைன் கொடுத்துருந்தனோ அதே டிசைன் இங்க வந்துடும் பாருங்க, வந்துருச்சா. இப்ப எனக்கு வேற எந்த இடத்துல வேணும், இப்ப இந்த இடத்துல எனக்கு அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா இந்த லைனை செலக்ட் பண்ணி அந்த மாடலை கொடுத்துக்கிறேன். வந்துருச்சு பாருங்க, வந்துருச்சா. இப்ப எனக்கு இது வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கீபோர்ட்ல எஸ்கேப் கீன்னு இருக்கும், ஒரு கீ ESCன்னு எஸ்கேப் கீ ஒன்று இருக்கும் இல்லையா லாஸ்ட்ல, அதை பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபார்மேட் பெயிண்டர் வந்து க்ளோஸ் ஆயிடும். ஓகே, இப்போ எனக்கு இந்த ஃபார்மேட்டிங் டிசைன் வந்துருச்சு இல்லையா. அதை பாருங்க, எனக்கு என்ன கேட்டிருந்தேன், இந்த மேலே உள்ள ஃபார்மேட் மாதிரியே எனக்கு இந்த பேராகிராஃப்க்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இது இன்னும் சொல்ல போனா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுக்கு அப்படி சொல்லலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண என்ன ஆகும், ஒரு டெக்ஸ்ட காப்பி பண்ணோம் அப்படின்னா Ctrl+C பண்ணி Ctrl+V பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா அந்த டெக்ஸ்ட் தான் நமக்கு வந்து காப்பி ஆகி வரும். எனக்கு என்னன்னா, நீங்க ஒரு 10 பேஜ் டைப் பண்ணிருக்கீங்க, 10 பேஜ் நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் நிறைய நம்ம டைப் பண்ணிருப்போம். அந்த 10 பேஜ்ல எனக்கு பர்டிகுலரா ஒரு சின்ன இடையில ஏதாச்சும் ஒரு பேராகிராஃப்ல எனக்கு ஒரு டிசைன் கொடுக்கணும், ஹைலைட் பண்ணி காமிக்கணும், எனக்கு ஒரு சில லைனை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்க என்ன பண்ணலாம், அதுக்கு டிஃபால்ட்டா ஒரு ஹைலைட் பண்ணி வச்சிடலாம். இப்ப எனக்கு ஹைலைட்டுக்கு நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரு ஹைலைட் பண்ணி வச்சிடறேன். இப்ப இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், இதே மாதிரி ஹைலைட் போய் நான் வந்து இப்ப ஃபாண்ட்டுக்கு போய் நீங்க என்ன பண்ணி வச்சுக்கலாம், வேற கலர் கொடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம 2 டைம்ஸ் போய் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி மாத்திட்டு இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. இதை நான் என்ன பண்றேன், இப்ப செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் பெயிண்டரை டபுள் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன்.
காப்பி பண்ணிட்டு அதாவது ஃபார்மேட்டை மட்டும் ஃபார்மேட் டிசைனை மட்டும் நம்ம காப்பி பண்ணி